ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை பார்க்க தேங்க்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் நான்ஸ் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மாவு பிசைறதுல தான் இருக்குது. அப்பதான் நான் ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். நான் மாவை 2ஆ பிரிச்சிருக்கேன் எனக்கு ஈஸியா பிசைறதுக்காக. இதே மாதிரி உள்ளங்கையில வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி எல்லா மாவையும் பண்ணிக்கணும். அதே மாதிரி நல்லா சாஃப்டா நம்மளுக்கு கிடைக்கணும். பசைற பக்குவம் மட்டும்தான் இந்த நானுக்கு. மாவு பசை கரெக்டா இருந்துச்சுன்னா நான் வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். 2 மாவை தட்டி வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் மாவு போட்டு செகண்ட் மாவு தட்டி வைக்கிறேன். அப்புறம் மேலே காயாம இருக்கிறதுக்காக நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீ பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 hours வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாருங்க ஊறிடுச்சு. திரும்பி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம புரோட்டாக்கு மாதிரி எடுக்கிறோம்ல, அதே மாதிரி மாவை நல்லா இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து எள்ளு, கொத்தமல்லி தழை, தண்ணி, அவ்வளோதான், வேற எதுக்கும் யூஸ் ஆகாது. இதே மாதிரி ஒரு உருண்டையை பிடிச்சிக்கோங்க. ஒரு மாவை எடுத்து ஒரு திரட்டிக்கோங்க. எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது சைஸ்லாம் முக்கியம் இல்லை, அந்த சைஸை கூட பண்ணலாம். இந்த ஷேப் தான் வேணும் இல்லை, எந்த ஷேப்ல வேணாலும் நான் இப்போ பண்ணலாம். உங்களுக்கு என்ன சைஸ்லாம் பிடிக்குமோ அந்த சைஸ்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. நானில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ரொம்ப மொத்தமும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஒரு சைடு வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பின்பக்கம் போட்டுட்டு இந்த சைடு எள்ளும் கொத்தமல்லி தழையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நீ போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். இன்னொரு தடவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாவுல அது நல்லா இன்சர்ட் பண்ணி உள்ள போய்க்கும். தேய்ச்சிங்கன்னா போதும், உள்ள ஃபுல்லா உள்ள இழுத்துக்கும். சட்னி நல்லா காய்ச்சோன்னே போட்டுக்கோங்க. வாட்டர் அப்ளை பண்ண சைடு தான் அந்த தோசைக்கல்ல போடணும். எத்தனை தடவை செஞ்சாலும் வாட்டர் அப்ளை பண்ணதும் தோசைக்கல்ல இருக்கணும். அப்போதான் நல்லா ஒட்டிக்கும், கீழே விழாது. அதே மாதிரி நல்லா வெந்துடணும். நல்லா உஃப்பாகி நல்லா வரும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தோசைக்கல்ல திருப்பி இப்படி காமிக்கணும். இந்த இதுக்கு ஸ்டேஜ் வச்சுன்னா நம்ம செஞ்ச மாவு நல்லா பிசைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நல்லா சாஃப்டா நான் நம்ம செமையா கிடைக்கும். சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. பிசைஞ்சுனா போதும், அந்த அளவுக்கு சாஃப்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லா சைடும் நல்லா அப்சர்வ் பண்ண காமிச்சிருங்க. இப்படி வச்சு தோசை கண்ணில் அதை எடுத்துடுங்க. ஈஸியாக வந்துடும். அப்புறம் நீங்கள் மேலே பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. வேற லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு மாவையும் நீங்கள் திரட்டி
ஒரு சைடு வாட்டர் அப்ளை பண்ணணும். இதுக்கான எண்ணெய் இழுக்காது, தேவையில்லை. நல்லா வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சைடு அதே மாதிரி கொத்தமல்லி தழை, கருப்பு கொத்தமல்லி தழையும் கருப்பு எள்ளும் போட்டு நல்லா திரட்டுக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா சைடும். இது சைஸ் தேவையில்லை, அந்த சைஸ் கூட நீ பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா நைஸாக. இதேமாதிரி தோசைக்கல்ல போட்டு எடுங்க, நல்லா ஒட்டிக்கும். ஏன்னா வாட்ரு எப்பவுமே வாட்டர் சைடில் இருக்க தான் தோசைக்கல்ல இருக்கணும். நல்லா வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டர்ன் பண்ணணும் தோசைக்கல்ல. இல்லை நான் தோசைக்கல் பண்ணல அப்படின்னா நீங்கள் இது தனியாக விற்கிது ஒரு நெட்டு மாதிரி, நீ டேரெக்டாக அது அடுப்பில் நெட்டில் வச்சு நீ டேரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் அப்படியே காமிச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரண்ட் அண்ட் சைடு நீங்கள் பண்ணிக்கலாம், போட்டு போட்டு நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா புஃப் நல்லா வரும். சாஃப்டாக இருக்கும். நானு இதே மாதிரி காமிச்சுக்கோங்க, கீழே விழாது. வாட்டர் செட் அப்ளை பண்ணால அப்படி கீழே விழ சான்ஸ் இல்லை. பண்ண முடியலன்னா நெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நதியும் பட்டர் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருந்தது, வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப தின்னா வேணாம், ரொம்ப திக்கா வேணாம், மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஒட்டுட்டோம். எண்ணெயே ஆட் பண்ணக்கூடாது, எண்ணெயே தேவையில்லை. நானுக்கு லாஸ்ட்டாக பட்டர் மாட் போடுறோம், அவ்வளோதான். வேறு எதுக்குமே இதுக்கு அவ்வளோவா எண்ணெய் யூஸ் ஆகாது. அதெல்லாம் தைரியமாக சின்ன குழந்தைலேருந்து பெரியவருக்கு தாராளமாக சாப்பிடலாம். புரோட்டா சாப்பிட்றவங்களும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆயில் அவ்வளோ இருக்காது, டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நம்ம பேக்கிங் சொல்லலாம் போட்டனால சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். இனிமேட்டு உங்கள் பிள்ளைங்க புரோட்டா பிள்ளைன்னு இப்படி தான் கேட்குங்க. இப்படி சூடாகவே நீங்கள் இது மாதிரி பண்ணால் சீக்கிரம் மெல்ட்டாக நம்மளுக்கு. பார்த்தீங்களா, இந்த சைடு வந்துருச்சு. சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் நான் ரெடி. இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. பட்டர் நான் வேறு லெவலில் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பட்டர் நானோட பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.